Washington Sundar, second again. Far away from Visakhapatnam, very Melbourne cricket ground. இரண்டாவது நாள் ஆட்ட முடிவிலே பல அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறது. 164 ரன்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா பரிதவித்தது. இந்தியா பாலவானை தவிர்க்குமா என்ற ஒரு ஏக்கத்தை இந்தியாவுக்கு கொடுத்திருந்தது. அந்த அளவுக்கு தான் இருந்தது. மறுநாள் 3ஆம் நாள் ஆட்டம் தொடங்கிய போது ரிஷப் பண்டும் ஜடேஜாவும் நம் டீமை காப்பாற்றி விடுவார்கள் என்று ஒரு ஆதங்கமும் ஒரு எண்ணமும் நம்பிக்கையும் இருந்தது. ஆனால் நம்பிக்கை சிறிது நேரங்களிலே உடைத்து விட்டனர். 2 பேரும் கைவிட்டனர். ரிஷப் பண்டும் ஜடேஜாவும் அவுட் ஆன பிறகு எல்லாமே முடிந்தது என்று நினைத்தோம். ஆனால் 7 விக்கெட்டுக்கு இந்தியா 247 ரன்களுடன் லஞ்ச் பிரேக்கை முடித்தது. அதன் பிறகு நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தர் நம் தமிழக வீரர் 2 பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் 100 ரன்களை கடந்து விளையாடி கொண்டே வருகின்றனர். அவர்கள் விளையாடுகிறார்கள். இந்த ஆட்டம் எதுவரை போகப் போகிறதுன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக இந்த மேட்ச்ல நிதிஷ் ரெட்டி சதம் அடிப்பாரா என்ற எண்ணமும் வருகிறது. இந்த பார்ட்னர்ஷிப் உடையாமல் இருந்தால் நிச்சயமாக ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு செம இடி இருக்கிறது என்றுதான் நினைக்க முடியும். பாலானவை தவிர்த்து இந்தியா விளையாடி கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட இன்னைக்கு டீ பிரேக்கோட 326 ரன்களுடன் 7 விக்கெட்டோட இந்தியா இருக்கிறது. இந்த அளவுக்கு கம்பேக்கு கொடுக்குவானே நானும் கூட நினைச்சு பார்த்ததில்லை. ஆனா மிக விரைவாக ஒரு கம்பேக்கை இந்தியா கொடுத்திருக்கிறது. இந்த கம்பேக்கு இந்த பார்ட்னர்ஷிப் நீண்டால் நிச்சயமாக ஆஸ்திரேலியாவுக்கு இந்த மேட்சுக்கு சரியான ஒரு விருந்து காத்திருக்கிறது என்று தான் நினைக்க முடியும். நமக்கு எப்படியோ இந்த மேட்ச் போகுமான்னு நினைச்சோம். ஆனால் கட்டி காப்பாற்றி உள்ளனர் நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை காப்பாற்றி கொடுத்திருக்கின்றனர். இவர்கள் 2 பேர் ஆட்டம்தான் இன்னைக்கு பேசப்படும் அளவிற்கு பெரிய ஒரு ஆட்டமாக இன்னைக்கு கருதப்படுகிறது. அப்படி இருக்கிறது இந்த டெஸ்ட் மேட்ச். இந்த டெஸ்ட் மேட்ச் இந்தியா படும் துயரமான ஒரு தோல்வியை சந்திக்கும் என்று நம்ம எல்லோரும் எதிர்பார்த்தோம். எல்லோருக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை இவங்க 2 பேரும் கொடுத்திருக்காங்க. இதிலிருந்து நமக்கு மீண்டு செகண்ட் இன்னிங்ஸை எப்படி ஆடப்போகிறோம் என்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. அந்த செகண்ட் இன்னிங்ஸில் நமக்கு அதிகமான சில விஷயங்களை பண்ண வேண்டும். பண்ணினால் மட்டுமே இந்தியா இந்த மேட்சில் ஏதாவது திருப்பம் பண்ண முடியும். இல்லையென்றால் இந்த மேட்ச் எப்படி யாருக்கு கைவசம் எப்படி போகும் என்று சொல்ல முடியாத கட்டத்தை தான் இந்த மேட்ச் எட்டி வரும். இப்போது இருக்க நிலைமைக்கு இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஃபார்ம் இருக்கிறது. இந்த மேட்ச் இருந்தாலும் 7 விக்கெட்டை இழந்திருக்கிறது. இதில் 1 விக்கெட் விழுந்தாலும் இந்தியாவுக்கு ஆபத்து தான். இந்த விக்கெட் தான் நிரந்தரமாக நின்று விளையாட வேண்டும். இதை அவங்க புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்து இந்தியாவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டும். இந்த ஆர்வமும் பக்குவமும் இவங்க 2 பேருக்கு இருக்கிறனால நிச்சயம் இந்த டீமை நமக்கு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இவங்க 2 பேரோட செலெக்ஷன் முக்கியமானதாக இருக்கு. 3 செலெக்ஷன் ஆரம்பமாகிறது. அதுக்கு பிறகு நம்ம இந்திய டீமின் நிலைமை எப்படி போக போகிறது என்று நமக்கு தெரிந்துவிடும். ஆனால் அதுவரை காத்திருங்கள். அதுக்கப்புறம் 3 செலெக்ஷன்ல என்ன நடக்கிறது என்றே நமக்கு நாளை பார்ப்போம். மீண்டும் இது போன்ற வீடியோக்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது பெஞ்சமின். சட்டம் ஒழுங்கில்